வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான கோதுமை தோசை செய்ய போகிறோம். எப்போதும் செய்கிறத விட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்காக சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு 1 கப்பு வேணும், கோதுமை மாவு. அதுக்கப்புறம் அரை கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவை நம்ம போடணும். அப்புறம் இஞ்சியை சின்ன துண்டாக வெட்டிக்கிறங்க. உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கிறங்க. ஓகே, சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு தயிர் போடுங்க. தயிர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து 3 கப்பில் இருந்து 4 கப்பு அளவுக்கு நீங்கள் ஊற்றலாம். இப்போ நாம் வந்து இதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி அந்த அடிக்கிறத வச்சு பீட்டரை வச்சு நீங்கள் நல்லா அடித்து விட்டுக்கிறங்க. உங்களுக்கு கட்டிலாம் வராது. ஓகேயா? இதனால் கிறிஸ்பியாக இருக்கிறத நம்ம இப்படி செய்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கட்டி எதுவுமே இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறின அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் போதுமா, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு பார்த்துக்கிறங்க. இன்னும் தண்ணியாக வேண்டாம், இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிறங்க. எனக்கு இது வந்து போதும். அதனால் இதையே வந்து நான் என்ன செய்கிறேன், ஊற்றுறேன். இது மொத்தம் வந்து 6 தோசையிலேருந்து 7 தோசை வரும். ஓகே, நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை தடவிட்டு நல்லா கல்லை சூடாக வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற்றின பிறகு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சிடணும். ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம், அதனால் மீடியமில் வச்சுக்கணும். அப்போ தான் மேலேயும் உங்களுக்கு வேகும், அதனால் பார்த்துக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம்லேயே வச்சு நின்று கொஞ்ச நேரம் இது வேகணும். அதோட ஒரு பாதி வேக்காடு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், குக்கிங் ஆயில், அதை வந்து என்ன செய்யுங்க, நல்லா அப்படியே ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன்னா அரை ஸ்பூன் தான் ஊற்றுறேன். ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த ஓரங்கள்லாம் நல்லாவே வந்துடும். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இது பழைய குழம்பு, சட்னி எதுக்கு வேணாலும் இது நல்லாயிருக்கும். சரியா? கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு தோசையை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். கடலை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை தடவிட்டு இப்படி ஊற்றுங்க. ஊற்றி முடித்ததோட அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டனாலும் போடலாம், திருப்பி போடாமல் செய்யலாம். பொதுவாக எதுவும் திருப்பி போட மாட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த தோசை திருப்பி போட்டு காட்டுறேன். ஓகே, நல்லா கிறிஸ்பியானதோட மீடியம்லேயே இது இருந்து வெந்துச்சு. அப்புறம் திருப்பி போட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அது செய்ய முறையை பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. ஒரு 15 பல்லு பூண்டை வந்து 2ஆக வகுந்து போடுங்க. அப்போ சீக்கிரம் உங்களுக்கு வேகும். அப்புறம் 3 பட்டை மிளகா போடுங்க. உங்களுக்கு உரப்பு குறவா வேண்டாம், 2 பட்டை மிளகா போடுங்க. அது நல்லா பொரிஞ்சுக்கிட்டு வைக்கலே பூண்டும் இதுவும் பொரிஞ்சுக்கிட்டு வைக்கலே வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் 1 போடுங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 5 வெங்காயம் போடுங்க. அப்புறம் தக்காளி போடுறதா தக்காளி போடலாம், இல்லைன்னா புளி இந்த அளவுக்குள்ளே புளி போடணும். அவ்வளோதான், 2 கொட்டை புளியை போட்டுருங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. நான் கொஞ்சோண்டு புளி போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நம்ம அடுப்பு அடைக்கிற சமயத்தில் கொஞ்சோண்டு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை அடைச்சிருங்க. கொஞ்சம் சட்டி இதில் சூடு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கிண்டியே விடுங்க. அதிலே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். இப்படி கை வச்சு இது பண்ணினா உங்களுக்கு வந்து பூண்டு வந்து நையணும். இதுதான் கரெக்டான பக்கம். அப்புறம் மிக்சியில் நான் 2 சுற்றிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி மறுபடியும் அரைச்சி வச்சுக்கிறங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெட்டி சட்னி, பூண்டு சட்னி ரெடி. இதில் எப்பவும் போல் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, பட்டை மிளகா, தாளிப்பு பொருள், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.